ஒரு 2, 3 நாளாவே காலையிலயும், ஈவினிங்கும் அடுப்பு பத்த வச்சு தான் சோறு செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து ரேஷன் அரிசி வந்து வீட்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால வேஸ்ட்டா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன். நம்ம ஊர்ல ரேஷன் அரிசி வந்து இட்லி அரிசி கூட சேர்த்து ஊற வைப்போம். ஆனா இங்க கேரளாவுல பச்சரிசியும், உளுந்தும் மட்டும் தான் ஊற வச்சு அரைச்சுட்டு, அது கூட கொஞ்சமா சோறு போட்டு அரைச்சு மாவு ரெடி பண்ணுவாங்க. அதனால இது வந்து வேஸ்ட்டா அப்படியே தான் இருக்குதுன்றதால, சரி அத சோறு செய்யலாம் அப்படின்ட்டு இப்ப கொஞ்ச நாளா செஞ்சுட்ருக்கேன். வெயில் காலத்துக்கு தான் இங்க கேரளாவுல வெளியில அடுப்பு பத்த வைக்க முடியும். இருந்தாலும் இப்ப எங்க வீட்டுக்கு வெளியில பத்த வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, தேக்கு மரத்தோட இலை இருக்கு. அது கொஞ்சமா வந்து நெருப்பு பட்டா கூட ஃபுல்லா வந்து படர்ந்து போயிடும்னு சொல்லுவாங்க. எங்க மாமியார் தினமும் நான் அடுப்பு பத்த வைக்கும்போதெல்லாம் இதையே சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கிற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாம்பல் வந்து நெறைய எடுத்து வச்சிருக்கோம் மூட்டை மூட்டையா. இது வந்து அந்தந்த நிலத்துக்காரங்க வந்து அந்த வயல்ல போடுறதுக்காக எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாக்குல போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க மாமியார் வாழைப்பூ கொண்டு வந்துட்டாங்க. அதையும் வாங்கி வச்சிருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.